தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் இருந்து 3 பெண்கள் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ஹரியானாவைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் ஜோதி மல்கோத்ராவும் ஒருவர். இவர்களுக்கு டெல்லி பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றிய டேனிஷ் என்பவர் மூலம் பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்வது, நமது ராணுவத்தின் தகவல்கள், முக்கிய இடங்கள், விமானப்படை தளங்கள் உள்ளிட்ட தகவல்களை பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு அளிப்பது போன்ற உளவு வேலைகளை பார்த்துள்ளனர். இவர்களில் முக்கியமானவராக கருதப்படும் ஜோதி மல்கோத்ராவின் தொடர்பில் இருந்தவர்கள் பற்றி NIA, IB மற்றும் ஹரியானா போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதில் பல உண்மைகள் தெரியவந்தன. பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI உடன் தொடர்பில் இருந்துள்ளார். பயங்கரவாதிகளின் மையமாக திகழும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லை வரை தொடர்புகளை ஜோதி ஏற்படுத்தி வைத்திருந்தது தெரியவந்தது. ஊடகங்களில் செல்வாக்குள்ள நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தந்து உளவு பார்க்கும் வேலைக்கு பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பான ISI பயன்படுத்திக் கொண்டுள்ளது. அந்த வலையில்தான் ஜோதியும் சிக்கியுள்ளார். ஜோதிக்கு யூடியூபில் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்களும், இன்ஸ்டாகிராமில் 1,32,000 பேரும் பின்தொடர்கின்றனர். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு உளவு பார்க்கும் வேலை தவிர இந்தியர்களிடையே பாகிஸ்தான் பற்றி பாசிட்டிவ் பிம்பத்தை உருவாக்கும் வகையில் பிரச்சாரம் செய்யும் பணியும் வழங்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தூதரகத்தைச் சேர்ந்த டேனிஷுடன் இருந்த தனிப்பட்ட தொடர்புகள் பற்றி ஜோதி மல்கோத்ரா ஆரம்பத்தில் மறுத்தார். அவரது மொபைல் போனை ஆய்வு செய்ததில் டேனிஷுடன் சாட்டிங் செய்த மெசேஜ்களை அவர் டெலிட் செய்திருந்தது தெரிந்தது. அதுபோல் பாகிஸ்தான் ஏஜென்ட்டுகளிடமிருந்தும் ஜோதிக்கு ரகசிய உத்தரவுகள் வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவரது மொபைல் போன் தடயவியல் பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு ஜோதி மல்கோத்ரா சென்று வந்துள்ளார். 3 முறை பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார். அங்கு செல்லும் போதெல்லாம் அவர் ராணுவ அதிகாரிகளை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு ஜோதி மல்கோத்ரா சென்று வந்துள்ளார். 3 முறை பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார். அங்கு செல்லும் போதெல்லாம் அவர் ராணுவ அதிகாரிகளை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2014 மே மாதம் பாகிஸ்தானில் பைசாகி திருவிழா செய்தி சேகரிக்க சென்ற ஜோதி திருவிழா முடித்து 20 நாட்களுக்கு மேல் அங்கு தங்கியிருந்தார். இந்தியா திரும்பிய 1 மாதத்திற்கு பிறகு சீனா சென்றுள்ளார். பாகிஸ்தானில் இருந்தபோதே அவரது சீன பயணம் திட்டமிடப்பட்டதா, அது பாகிஸ்தான் ஏஜென்சிகளின் அசைன்மெண்டா என்பது பற்றி அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். பாகிஸ்தான் விசிட் பற்றி ஜோதியின் பர்சனல் டைரியில் சில குறிப்புகள் உள்ளன. அதில் பாகிஸ்தானியர்களிடமிருந்து நிறைய அன்பு கிடைத்தது. எல்லைகளை தாண்டிய இந்த தூரங்கள் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று யாருக்கு தெரியும்? இதயங்களின் குறைகள் தீர்க்கப்பட வேண்டும். நாம் அனைவரும் ஒரே மண்ணைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு குறிப்பில், இந்தியர்கள் குருத்வாராக்கள் மற்றும் கோயில்களுக்கு நுழைய பாகிஸ்தான் அனுமதி அளிக்கிறது. அவர்கள் கோயில்களை பாதுகாக்கிறார்கள். 1947 பிரிவினையின் போது பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணைய முடியும் என எழுதியிருக்கிறார். ஜோதி மல்கோத்ரா காஷ்மீரில் பகல்காம் மட்டுமின்றி குல்மார்க், தால் ஏரி, லடாக் மற்றும் பாங்காக் ஏரியிலும் வீடியோக்கள் எடுத்துள்ளார். அவற்றை ஆராய்ந்து வரும் அதிகாரிகள் அவை பயங்கரவாதிகளுக்கு ஏதேனும் வகையில் உதவியதா அல்லது யாராவது உத்தரவின் பேரில் அந்த வீடியோக்கள் எடுக்கப்பட்டதா என ஆராய்ந்து வருகின்றனர். குறிப்பாக பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் ஆய்வு செய்கின்றனர். மிக முக்கிய இடங்களான பதான்கோட், நாதுலா பாஸ், அருணாச்சல பிரதேசத்தின் சில இடங்கள் தொடர்பான வீடியோக்கள் அதிகாரிகள் கவனத்தை ஈர்த்துள்ளன. எல்லை பாதுகாப்பு படையினரின் நடமாட்டம், ரேடார் லொகேஷன்கள் தொடர்பான வீடியோக்களும் அதில் உள்ளன.